வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அவன் புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல பார்த்தான். கல்பனா லேசாக ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்தாள். அதற்குள் இவள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துவிட்டது. இறங்கி நடந்து காலேஜில் கிளாஸில் போய் உட்கார்ந்தாள். பாடத்தில் மனது பதியவே இல்லை. முழங்கால் தொடையெல்லாம் அவனுடைய கால் பட்டு கொண்டிருந்தது வேறு. தேவையில்லாமல் நினைவுக்கு வந்து அவளை இம்சைப்படுத்தி கொண்டே இருந்தது. தினமும் பஸ்ஸில் எத்தனையோ பேர்களுடன் இடித்து கொண்டேதானே பயணிக்கிறோம். இவனை பத்தி மட்டும் இவ்வளவு நினைவுக்கு வருவானேன் என்று நினைத்து கொண்டாள். சி, நாம் இன்னும் 17 வயதை கூட தாண்டவில்லை. இந்த மாதிரி மனதை அலைய விடாமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். ஒரு மாதிரி அன்றைய பொழுது நகர்ந்தது. மறுநாள் காலை பஸ் நிலையத்திற்கு வந்ததும் தன்னிச்சையாக கண்கள் அவனை தேடின. அவள் மனம் அவள் வசத்தில் இருந்தால்தானே. நேற்றைக்கு முன்னாலேயே அவனை எத்தனையோ வருஷங்களாக பார்த்து கொண்டே இருந்திருக்கிறோம் என்று தோன்றியது. எங்கே என்றுதான் தெரியவில்லை. அவள் இருப்பு கொள்ளாமல் தவித்தாள். அங்கும் இங்குமாக கண்கள் அலைந்தன. சட்டென்று அவள் முகம் மலர்ந்தது. இதோ வந்துவிட்டானே. டார்க் பொடி கலர் பேண்ட்டும் சந்தன கலர் ஷர்ட்டும் அவனுக்கு என்னமாகத்தான் பொருந்துகிறது. அவன் கலருக்கும் ஷர்ட் கலருக்கும் ஒரு ஷேடுதான் வித்தியாசம் என்று நினைத்து கொண்டாள். கழுத்தில் ஒரு ட்விஸ்ட் செயின் அழகாக மின்னியது. சுருட்டை தலையில் இருந்து 2 முடிக்கற்றைகள் முன் நெற்றியில் பொருள, ரேபான் கூலிங் கிளாஸும் அணிந்து கொண்டு அவன் வரும்போது நல்ல அழகுதான் நம்ம ஆள் என்ற மனம் இவளை கேளாமலேயே நினைத்து கொண்டது. நம்ம ஆளாவது என்ன அக்கிரமமான நினைப்பு. அவன் யாரோ நாம் யாரோ, நம் நினைப்பு ரொம்பவே தப்பு என்று தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள பிரயத்தனம் செய்தாள். ஆனால் அது பிரயத்தனமாகவே நின்றுவிட்டது. பலிக்கவில்லை. 4 நாட்கள் பஸ்ஸில் ஒன்றாக பயணம், புன்னகை பரிமாற்றங்கள். 5ஆம் நாள் இருவரும் பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் சேர்ந்து நடக்கும் அளவு படு வேகமாக வளர்ந்து விட்டது. நீங்க எங்க படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? உங்க பேர் என்ன? என்பது போன்ற வழக்கமான கேள்விகள் அவனிடமிருந்து பிறந்தது. நீங்க தப்பா நினைக்கலைன்னா நான் ஒண்ணு சொல்லலாமா என்று கேட்டான். அவள் மனம் தட தடவென்று அடித்து கொண்டது. சொல்லுங்க. உங்களை பார்த்த உடனேயே என் மனசுல தோணின முதல் எண்ணம் என்ன தெரியுமா? நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. யாராவது சினிமாக்காரங்க கண்ணில் பட்டா கொத்திண்டு போயிடுவாங்க என்றான். அவள் தன் உள்ளத்து உவகையை முகம் காட்டி கொடுத்து விடுமோ என்று பயந்து கோபம் கொண்டவள் போல அவனை பார்த்து முறைத்தாள். என்ன சொன்னீங்க? சாரி சாரி, ஆனா நீங்க தப்பா எடுத்துண்டாலும் சரி, உண்மை இதுதான். ஏங்க, உங்க சிநேகிதிகள் யாருமே இதை சொல்லலையா என்ற முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டு கேட்டான். என் சிநேகிதிகள் இருக்கட்டும், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஓ, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. நான் எந்த தவறான எண்ணத்திலேயும் இதை சொல்லல. நான் இயற்கையிலேயே அழகை ரசிக்கிறவன். இப்போ ஒரு மயிலை எடுத்துக்கங்க. அதை நேர்ல பார்த்தாலும் படத்துல பார்த்தாலும் அதன் அழகு ஒண்ணுதானே. இப்போ அதை நான் நான் நேர்ல பார்க்கறதுனால என்னை அறியாம என் மனசுல இருக்கிறது வார்த்தையா வந்துடுத்து, அவ்வளவுதான் என்று ஏதோ உளறினான். தன் முக மலர்ச்சியை கஷ்டப்பட்டு மறைத்து கொண்டு, ஓஹோ, அழகை ரசிக்கிறவரா? இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க என்றாள். ஏனுங்க இது? நம்ம நட்பின் மீது ஆணையா சொல்றங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மை, உண்மை, அக்மார்க் உண்மை. கல்பனா தன் கண்களை அகல விரித்து அவனை ஒரு கணம் பார்த்தாள். நம்ம நட்பாமே, என்ன துணிச்சல் இவனுக்கு! இஸ் ஹி நாட் டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட்? ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டுமே என்று அவள் ஆழ் மனதில் இருந்து ஒரு பட்சி கூவிற்று. அது சரி, நாம இப்படி சேர்ந்து நடக்கிறத எங்க வீட்ல யாராவது பார்த்தாங்கன்னா கொலையே பண்ணிடுவாங்க என்றாள் புன்முறுவல் பூத்தபடி. ஆனா அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்களே என்றான் அவன் சிரித்தபடி. அதெப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? உங்க பாட்டி வாசலுக்கு நேரே கிணற்றடியில ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஆபீஸ் ரூமுக்குள்ள போயாச்சு. அம்மா கிச்சன்ல. உங்க தங்கை ஸ்கூலுக்கு போயாச்சு. இன்னும் சொல்லட்டுமா, உங்க வேலைக்காரி கல்பகம் கூட டாக்டர் வீட்டுக்கு வேலைக்கு போயாச்சு என்றான். கல்பனா திகைத்து போய்விட்டாள். இத்தனை விவரங்களும் இவனுக்கு எப்படி தெரியும்? அதை வாய்விட்டே கேட்டுவிட்டாள்.
இத பாருங்க, நான் ஒண்ணும் மந்திரவாதி இல்ல. நானும் நீங்க இருக்கிற தெருவுல தான் இருக்கேன். அப்படியா? ஆனாலும் இத்தனை விவரங்கள் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? அதுவா? அது வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க வீட்டின் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா? ஒரு கூடை மல்லிகைப் பூவை தலையில் கொட்டியது போல் சிலிர்த்துப் போன கல்பனா அவனை தன் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, ஆமா, நம்ம தெருவுல நீங்க எந்த வீடு என்று கேட்டாள். உங்க ஃப்ரெண்ட் ஹரிப்பிரியா இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டு மாடியில இருக்கேன். என் பேரு ரவிச்சந்திரன். நான் ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியில சூப்பர்வைசரா இருக்கேன். போதுமா இந்த விவரம்? அது சரி, நீங்க ஏன் தினமும் பஸ்ல வரீங்க? உங்களுக்கு தான் ஆபீஸ்ல டூ வீலர் கொடுத்துருப்பாங்களே. குடுத்துருக்காங்களே! அன்னைக்கு அதான் உங்க தாவணி தலைப்பு போர்டுல சிக்குன அன்னைக்கு என் புல்லட்ல ஒரு மைனர் ரிப்பேர். அது அன்னைக்கு சாயந்தரமே சரியாயிட்டது. ஆனா, அன்னைக்கு தான் பஸ்ல போறது எவ்வளவு சுகம்னு தெரிஞ்சுகிட்டேன். அப்புறம் என்ன, தினமும் பஸ் சவாரி தான். எதுக்குன்னு புரிஞ்சிருக்குமே! அவள் தலை அவளை அறியாமலேயே ஆடிற்று. பெரிய ஆள்தான். எப்படி பேசுகிறான்! ஓகே மிஸ் கல்பனா, சாயந்தரம் ஹரிப்பிரியா வீட்ல உங்கள பார்க்குறேன். ஆம், அவனிடம் அவள் தன் பெயர் கல்பனா என்றுதான் சொல்லியிருந்தாள். கல்யாணி என்ற தன் ஸ்கூல் பெயரை அவன் தன் புத்தகங்களை பார்த்து தெரிந்து கொண்டு விடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருந்தாள். தான் இருக்கும் அழகிற்கு கல்யாணி என்ற கர்நாடகமான பெயர் கொஞ்சமும் பொருத்தம் இல்லை என்பது அவளுடைய தீவிரமான எண்ணம். சிநேகிதன் கல்யாணி கல்யாணி என்று கூப்பிட்டு போர் அடிப்பது போதாதா? அட, இது என்ன, ஹரிப்பிரியா வீட்டில் பார்க்கிறானாமே, அவள் வீட்டில் நமக்கென்ன வேலை? போகக்கூடாது என்று நினைத்தாலும் இந்த பாழாய் போன மனது அதை மறுத்து போ என்று உத்தரவிட்டது. என்ன பதிலை காணோம்? ஓகே தானே? ஓகே தான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாய் மிஸ் பியூட்டிஃபுல். பாய் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் என்று முணுமுணுத்தாள். என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்ல. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கா? என்று சிரித்தவன், சரி சரி நான் வரேன் என்றபடி எதிர் ரோட்டில் நடந்து விட்டான். இவளுக்கு அவன் தைரியத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியம். இந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்ததே தான் தான் என்றும் அவளுக்கு புரிந்தது. அதே சமயம் தன் தைரியத்தையும் நினைத்து ஆச்சரியப்பட்டாள். தனக்கு இது எப்படி வந்தது? சாதாரணமாக அவள் எந்த ஆண்களுடனும் பேசுவதில்லை. இவன் என்ன ஸ்பெஷல்? தான் தவறான வழிக்கு போகிறோமோ என்ற மனது உறுத்தாமல் இல்லை. ஏ பெண்ணே, நீ போகும் வழி மிகவும் தவறானது. பாதையை மாற்றிக்கொள் என்று அறிவு அடித்து கூறியது. ஆனால் ஆனால் அவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான். தன்னை மயிலுக்கு ஒப்பிட்டானே. தன் சிநேகிதிகள் யாரும் கூட அப்படி சொன்னதில்லையே. ஓ, இதுதான் காதலா? தப்பு தப்பு கல்பனா, சுதாரித்துக்கொள் என்ற அறிவு மறுபடியும் அவள் தலையில் தட்டியது. இந்த மாய சூழலில் இருந்து உடனடியாக தப்பித்தாக வேண்டும் என்று ஒரு பக்கம் தோன்றினாலும் இதிலிருந்து வெளிவர இஷ்டமில்லை. ஏன் முயற்சிக்க கூட பிடிக்கவில்லை. அவளுக்கு காலம் காலமாக காதலர்களுக்கு நடப்பது போல் இவளுக்கும் அறிவு தோற்று ஆசை வென்றது. அன்று மாலை தப்பு தப்பு என்று உள்மனம் எச்சரிக்கையிலேயே பாட்டியிடம், பாட்டி, நான் என் ஃப்ரெண்டு ஹரிப்பிரியா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று பெர்மிஷன் கேட்டாள். இப்ப எதுக்கு அங்க என்று கேட்டாள் பிச்சம்மா. அவகிட்ட இருந்து ஒரு புக் வேணும். ஏன், உங்ககிட்ட அந்த புக் இல்லையா என்ன? இல்ல பாட்டி, அவ ஸ்கூல்ல நல்ல நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம். வாங்கிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் பாட்டி. சரி, போனேன் வந்தேன்னு வரணும். அனாவசியமா அரட்டை அடிச்சுண்டு உட்காரப்படாது என்ன என்று எச்சரித்து அனுப்பினாள் பிச்சம்மா. போன வருடம் வரை ஹரிப்பிரியாவும் இவளும் ஒரே ஸ்கூலில் படித்தவர்கள்தான். இந்த வருடம் அவள் அதே ஸ்கூலில் தொடர்கிறாள். இவள் ஸ்கூல் மாறியிருக்கிறாள். இவளுக்கு இப்போது அங்கு எதற்கு போகிறோம், போய் அவளிடம் என்ன சொல்லப் போகிறோம் என்று ஒன்றும் புரியவில்லை. அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் கால்கள் அவளை ஹரிப்பிரியா வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டன. வயசுதான், காதலிக்க தொடங்கிவிட்டால் போய் திருட்டுத்தனம் எல்லாம் நான் வந்தேன் நீ வந்தேன் என்று வருவது சங்க காலத்தில் இருந்து நடப்பதுதானே. வாமா, நல்லா இருக்கியா? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா என்று இவளை வரவேற்ற ஹரிப்பிரியாவின் அம்மா உள்ளே திரும்பி, பிரியா, கல்யாணி வந்திருக்கா பாரு என்ற குரல் கொடுத்தாள். வா கல்யாணி, உள்ள வா என்றபடி வெளியே வந்தாள் ஹரிப்பிரியா. ஓரக்கண்ணால் ரவியின் புல்லட் எதிர் வீட்டு வாசலில் இருக்கிறதா என்று நோட்டமிட்டாள் கல்பனா. இல்லடி, இங்கேயே சில்லுன்னு நன்னா இருக்கு என்று சொன்னவள் வெளியே படியிலேயே உட்கார்ந்து விட்டாள்.
கூட உட்கார்ந்த பிரியாவை இவள் அளவெடுப்பது போல பார்த்தாள். வேறென்ன, எதிர் வீட்டிலேயே இருக்கிறாளே, ஒருவேளை ரவிக்கு இவள் மீது கவர்ச்சி வருமோ என்ற ஒரு சின்ன சந்தேகம் அவள் மனதில் திடீரென்று எழுந்தது. ஆனால் அது எழுந்த வேகத்திலேயே அழிந்தும் போய்விட்டது. எந்த விதத்திலும் அவள் தனக்கு சமம் இல்லை, எந்த விதத்திலும் அவளுடைய தோற்றம் தனக்கு நிகராக ஆகவே ஆகாது என்று மனதில் நிச்சயப்படுத்தி கொண்டாள். மனதில் நிம்மதி பிறந்தது. ஏய், உங்க ஸ்கூல்ல பிசிக்ஸ் நோட்ஸ் ரொம்ப சுருக்கமா நல்லா கொடுத்துருக்காங்களாமே, கொஞ்சம் கூட காப்பி பண்ணிட்டு தந்துடுறேன் என்றாள். ஓ, தரேனே என்று சொன்ன பிரியா உள்ளே போனாள். இத்தனை நேரமாக எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தானோ, தன் ரூமின் வெளி வராண்டாவில் போட்டிருந்த சேரில் ஒரு புஸ்தகமும் கையுமாக வந்து உட்கார்ந்தான் ரவி. அவள் உள்ளே போய் பார்த்து எடுத்து வரும் வரை ஆனந்தமான பார்வை பரிமாற்றம் கல்பனாவிற்கும் ரவிக்கும் நடந்தது. சாரிடி, உடனே கிடைக்கல என்றாள் பிரியா. பரவாயில்ல, அதனால் என்னடி, கொஞ்சம் தண்ணி கூட, தாகமா இருக்கு என்றாள் கல்பனா. உள்ளே இருந்து குடிக்க நீர் கொண்டு வந்த பிரியா கல்பனாவிடம், உள்ளதான் வாயேண்டி, கொஞ்ச நாழி பேசிட்டு இருக்கலாம் என்று அழைத்தாள். இல்லடி, சீக்கிரம் போகணும், இருட்டிட்டா பாட்டி கோவிச்சுப்பா என்ற வாயால் சொன்னவள் அரை மணி அங்கேயே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்து விட்டுத்தான் வீட்டுக்கு கிளம்பினாள். ஏதோ ஸ்கூலில் அவளின் பழைய சிநேகிதிகள் பற்றியெல்லாம் விசாரித்தாள். இப்படி ஒரு நாள் இல்லாமல் வாரம் ஒரு முறை ஏதாவது காரணம் சொல்லி பிரியா வீட்டுக்கு வந்து போக ஆரம்பித்தாள். ஆனால் உள்ளூர பதைப்புதான். நல்ல வேளையாக பிரியாவின் அப்பா அந்த வேளைகளில் ஆபீஸில் இருந்து வந்திருக்க மாட்டார். அம்மாவிற்கு அது சகசரநாமம் சொல்லும் வேளை. இதையெல்லாம் கவனிக்கும் அளவு ஹரிப்பிரியா அவ்வளவு சூட்டிகை கிடையாது. ஆனாலும் 4-5 தடவைக்கு மேல் அங்கு போக முடியவில்லை. இனி என்ன செய்யலாம் என்று கல்பனா யோசிக்க ஆரம்பித்தாள். இந்த காதலே இப்படித்தான், கொசு மாதிரி, தூங்கவும் விடாது, துரத்தவும் முடியாது. என்ன செய்யலாம்? ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் இவளை பார்த்தபோது, ரவி, எனக்கு பஸ்ல போனா வேலை நின்று விடுகிறது, அதுதான். புல்லட்டில் போய்விடுகிறேன், உன்னை பார்க்காமலும் இருக்க முடியவில்லை. ஒன்று செய், நீ என்றாவது ஸ்கூலில் கடைசி வகுப்பை கட் பண்ணிவிட்டு வெளியே வாயேன், உன்னிடம் மனம் விட்டு நிறைய பேச வேண்டும் என்றான். கல்பனாவிற்கு நினைக்கும் போது பயத்தில் வேர்த்து கொட்டிவிட்டது. ஆனாலும் அந்த பயத்துடன் ஒரு த்ரில்லும் தோன்றியது. மனது போகாதே போகாதே என்றாலும் மயக்கம் அவளை போ போ என்று விரட்டியது. என்ன செய்ய போகிறாள் அவள்? ரவியை சந்திக்க ஒரு சாக்காகத்தான் ஹரிப்பிரியாவின் வீட்டுக்கு போனாலே ஒழிய கல்பனாவிற்கு நிஜமான சிநேகிதி என்றால் அது மீராதான். இருவரும் முதலில் இருந்து ஒன்றாக படிப்பவர்கள். இவள் வீட்டுக்கு மீரா வந்திருக்கிறாள். இவளும் மீரா வீட்டுக்கு 4-5 தடவை போயிருக்கிறாள். அப்போதெல்லாம் சாதனாவும் இவளோடு வருவாள். இப்போதுதான், ஏய், நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ அரட்டை அடிக்கிற, எனக்கு போர் அடிக்குது என்று வரமாட்டேன் என்கிறாள். அம்மாவிடம் சனிக்கிழமை கல்யாணி வீட்டுக்கு போய் கொள்கிறேன் என்று ஒப்புக்கொண்ட மீரா தான் அவள் வீட்டுக்கு போவதை விட அவளை தன் வீட்டுக்கு கூப்பிடுவதுதான் தேவலை என்று தீர்மானித்தாள். புதன்கிழமையே கல்பனாவிடம் சொன்னாள் மீரா. கல்யாணி, எனக்கு பிசிக்ஸ் நோட்ஸ் தனியே எழுத ரொம்பவும் போர் அடிக்குது. நீ வீக்கெண்டில் என் வீட்டுக்கு வரையா, சேர்ந்து எழுதலாம் என்றாள். ஆமா மீரா, எனக்கும் தனியே எழுத போர் தான் அடிக்குது. அம்மா நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா ஒத்துப்பா. ஆனா பாட்டி உடனே ஏதாவது சொல்வா. நீ பேசாம எங்க வீட்டுக்கு வந்துட என்றாள் கல்பனா. எங்க வீட்டுல பெர்மிஷன் வாங்குறது பெரிய காரியம் இல்ல. ஆனா நீ நிஜமா சொல்லு, என்னை நீ முழு மனசாவா கூப்பிடுற என்று கேட்டாள் மீரா. நிஜம்தான், பாட்டிக்கு சிநேகிதிகள் பேசிக்கொண்டிருந்தாலே பிடிக்காது. அதுவும் வீட்டுக்கு போய் பேசுவதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதான் ஸ்கூல்ல வேறு பேசின்டாரதோ இல்லையோ, அப்புறம் இங்கென்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குற பேச்சு என்பாள். அதுவும் மீரா 2-3 தரம் கல்பனா வீட்டுக்கு போயிருக்கிறாள். அப்போதெல்லாம் அவள் வந்து போன உடனே பிச்சம்மா, என்ன வேண்டி கிடக்கு, பாப்தலையும் குட்டை பாவாடையும் என்று சிடுசிடுத்தாள். மீராவை திரும்ப கூட்டி போக வந்த அனுராதா பார்த்து இருவரையும் பார்த்துவிட்டு, அம்மாக்காரியே குதிரவால் கொண்டையும் லிப்ஸ்டிக்குமாத்தான் இருக்கா. அந்த ஆட்டுக்கிடா வெட்டுறவ மாதிரி மீச வச்சுண்டு இருந்ததுதான் அவ அப்பாவா? அழகுதான் போ, உன் சிநேகிதம் என்றாள். யோசித்த கல்பனா, சரி மீரா, நானே வரேன், சனிக்கிழமை உங்க வீட்டுக்கு என்றாள். சரி, காலம்பர அம்மா கபாலி கோவிலுக்கு போவா, அப்ப நானும் வரேன், வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
சாயந்தரம் அப்பா அம்மா ஏதாவது சபாக்கு மயிலாப்பூர் போவா. அவ உன்னை திரும்ப உன் வீட்ல விட்டுடுவா என்றாள். வியாழக்கிழமை அன்று அம்மாவிடம், நான் மீரா வீட்டுக்கு சனிக்கிழமை போய் ரெக்கார்டு வேலையெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு வந்துடுறேம்மா என்றாள் பாட்டி காதுபட. பிச்சம்மா வித்யா தன் பெண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறாள் என்று காதை தீட்டிக் கொண்டு கேட்டாள். எத்தனை வருடமானால் என்ன, மருமகள் என்றால் மாமியாருக்கு அவன் நம்பிக்கைதான். பாட்டிய ஒரு வார்த்தை கேட்டுக்கோமா, பாட்டி சரின்னு சொன்னா போயிட்டு வா என்று வித்யா சொல்வது கேட்டது. இந்த பதிலால் திருப்தியாகி போன பாட்டி கல்பனா வந்து தன்னை கேட்டதும், யாரு அந்த பாப்தலை பெண் வீட்டுக்கா என்று கேட்டாள். ஆமா பாட்டி, பாடமெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சேர்ந்து படிச்சா சுலபம் பாட்டி என்றாள் கல்பனா. சரி சரி, அவ வீட்ல அண்ணன் சித்தப்பன்னு யாராவது இருக்காளா என்று கேட்டாள் பாட்டி. ஐயோ பாட்டி, ஒருத்தரும் கிடையாது. அவ அம்மா, அவ அப்பா, மீரா, அவ பாட்டி மட்டும்தான். அவ வீட்ல அப்பாவும் ஆபீஸ் போயிடுவா என்றாள் கல்பனா. சரி சரி, போயிட்டு வா. ஆனா அங்க போய் பாடத்தை மட்டும் கத்துண்டு வா. அவ வீட்டு வழக்கங்களை எல்லாம் கத்துண்டு வந்து நிக்காத. ஏமா, போன தடவை அவளை கூப்பிட வந்த அவ அம்மா உன் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணாளேம்மா, மறந்துட்டியா என்றார் அங்கு வந்த ராமமூர்த்தி. அதைத்தான் சொல்றேன், காலை தொடுவானேன், நன்னா நமஸ்காரம் பண்றது தானே என்றாள் பாட்டி. இது எல்லாம் கல்பனாவின் நினைவுக்கு வந்தது. சனிக்கிழமை காலையிலேயே கிளம்பி விட்டாள் கல்பனா. ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பு என்று வித்யா சொல்ல, இல்லம்மா, என்ன காலம்பர டிஃபனுக்கே வர சொல்லியிருக்காமா மீரா என்று சொல்லி கிளம்ப தயாரானாள். கல்பனாவை கூப்பிட உள்ளே வந்த மீரா பாட்டிக்கு அம்மாவுக்கு எல்லாம் நமஸ்காரம் சொன்னாள். இருவரும் கிளம்பி போகவிட்டு, பைஜாமா என்ன வேண்டி கிடக்கு, நன்னாவே இல்ல என்று தலையில் அடித்து கொண்டாள் பாட்டி. ஏன் பாட்டி, சல்வார் கமீஸ் உடம்பு மூடி நன்னாத்தானே இருக்கு என்று சொன்ன சாதனாவை ஒரு முறை முறைத்த பிச்சம்மா, ஏன் நம்ம பாவாடை தாவணியை உடம்பு மூடி போட்டுண்டா ஆகாதோ என்றாள். கல்பனா 2 நாளாகவே பார்க்கிறாள். மீரா ரொம்ப டல்லாகவே இருந்தாள். சாதாரணமாக அவள் அப்படி இருக்கவே மாட்டாள். சரி, இப்போது ஒன்றும் கேட்க வேண்டாம். அவள் அம்மா, டிரைவர் எல்லோரும் இருக்கிறார்கள். வீட்டுக்கு போனதும் கேட்டுக்கொள்ளலாம் என்றிருந்தாள். வீடு போய் சேர்ந்ததும் மீராவின் பாட்டி புஷ்பா சப்பாத்தி பிரஸ்ஸில் பூரி இட்டு கொடுக்க அதை அவர்கள் வீட்டு வேலைக்காரி பேபி பொரித்தெடுத்தாள். மீராவின் அப்பா அம்மாவோடு மீராவும் கல்பனாவும் ஆலு சப்ஜியுடன் பூரி சாப்பிட்டார்கள். புஷ்பா உபசாரம் பண்ணி கல்பனாவிற்கு நிறைய பூரி போட்டாள். போதும் பாட்டி, அப்புறம் படிக்க முடியாது, தூக்கம்தான் வரும் என்று கல்பனா சொல்ல சிரித்து கொண்டே புஷ்பாவும் சாப்பிட உட்கார்ந்தாள். வா கல்யாணி, தோட்டத்தை ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரலாம் என்று மீரா அவளை தோட்டத்து பக்கம் அழைத்து சென்றாள். அங்கிருந்த ஒரு கல் மேடையில் இருவரும் உட்கார்ந்தார்கள். மீரா, நீ 2 நாளாவே சரியா இல்லையே, என்னாச்சு என்று கேட்டாள் கல்பனா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன குழப்பம் உன் மனசுல என்று திரும்ப கேட்டாள் கல்பனா. ஒண்ணுமில்ல கல்யாணி, உன்னோட புதன்கிழமை சாயந்தரம் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பினேன் இல்லையா, பஸ் ஸ்டாப்பை நான் நெருங்கும் போது என்னோட பஸ் வந்துடுச்சு. அவசரமா ஏறும்போது என் துப்பட்டா கீழே தொங்கி இருக்கு. வேற யாரோ அதை மிதிக்க என் பின்னால நின்னுண்டு இருந்த ஆள் அவன் காலுக்கடியிலிருந்து அதை எடுத்து என்கிட்ட நீட்டினா. தேங்க்ஸ் சொன்னேன். என் பாசை எடுக்கும்போது அந்த பரபரப்புல அதுவும் கீழே விழுந்துடுத்தோ. அவன் திரும்ப அதையும் எடுத்து கொடுத்தான். நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ள நகர்ந்துட்டேன். கொஞ்ச நேரத்துலலாம் என்கிட்ட வந்து இடிச்சுண்டு நிக்கிறான். நான் உள்ள நகர்ந்துட்டேன். திரும்ப என்னை பார்த்து சிரிச்சான். ஒரு காலி சீட் கிடைக்கவும் நான் உட்காந்துட்டேன். என் ஸ்டாப்பிங் வந்ததும் நான் இறங்க அவனும் பின்னாலேயே இறங்குனான். இறங்குனவன் நேரே போயிருந்தா அது வேற விஷயம். ஆனா, நீ ரொம்ப அழகா இருக்க, பச்சை கிளி மாதிரின்னா ஓங்கி ஒரு அறை விடணும் போல துடிச்ச என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டு, போட பொறுக்கி நாயே, செருப்படி வேணுமான்னு மட்டும் கேட்டுட்டு வந்துட்டேன். வியாழன் வெள்ளி 2 நாளும் அந்த பஸ்ல போகவும் இல்ல, வரவும் இல்ல. அப்போதிலிருந்தே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன் என்றாள் மீரா. அதற்குள் பேபி இருவருக்கும் ஏலக்காய் போட்ட டீயை கொண்டு வந்து கொடுத்தாள். அவள் போகும் வரை காத்திருந்த கல்பனா, பயமா இருக்கா மீரா என்று கேட்டாள். பயமா எனக்கா? நோ, நெவர். அதில்ல என்னோட கோபம் ஆத்திரமெல்லாம். இப்படித்தான் பார்க்கணுமா பெண்களை? இப்படி மட்டும்தான் பார்க்கணுமா? அதுதான் கோபமே ஒழிய வேற இல்ல. அவன் இனிமே என் வழிக்கு வரமாட்டான். அப்படியே வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும்.
மீறி போனா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். எனக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கட்டி வச்சு அடிக்கணும்னு வெறி வருது என்றாள். அந்த நேரம் பேபி அங்கு வந்து, மீராம்மா, டெல்லியில இருந்து பிரீத்தா அம்மா பேசுறாங்க. அம்மா உங்களை கூப்பிடுறாங்க என்றாள். இதோ வரேன் கல்யாணி என்று அவள் உள்ளே ஓட, தன்னை பற்றி சிந்திக்க கல்பனாவிற்கு சற்று அவகாசம் கிடைத்தது. கிட்டத்தட்ட தனக்கு நேர்ந்த அதே சூழ்நிலையும் நிகழ்ச்சியும் தானே இவளுக்கும் நடந்திருக்கிறது. இவள் இத்தனை நிலையான புத்தியுடன் சரியாக யோசிக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி புத்தி கெட்டுப்போச்சு? நல்ல குடும்பத்தில் பிறந்துவிட்டு நான் ஏன் தடுமாறுகிறேன்? சீச்சி, இனிமே அவன் இருக்கும் பக்கம் கூட திரும்பி பார்க்க கூடாது. ஆமாம், நாளை அவன் என் பக்கம் வந்தால் கண்டிப்பாக பார்க்க கூட மாட்டேன் என்ற மனதிற்குள் தீர்மானம் செய்து கொண்டாள். ஃபோனில் பேசிவிட்டு வந்த மீரா, சாரி கல்யாணி, என் பெரியம்மா பெண் பிரீத்தா தான் பேசினா, அதான் பேசிட்டு வந்த என்றாள். அதனால் என்ன, பரவாயில்ல என்றாள் கல்பனா. ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க என்று கேட்டாள் மீரா. ஒண்ணுமில்ல, உனக்கு பஸ்ல நடந்ததை கேட்டதும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மீரா. அதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நானாவது தைரியசாலி, நீ பாவம் சாது. இந்த விஷயத்த இதோடு விட்டுடு. நானே இதை மறக்கணும்னு நினைக்கிறேன். உன்கிட்ட சொன்னதே தப்பு. சரி வா, நாம போய் ரெக்கார்டு எழுதுற வழியை பார்ப்போம். உன் மனசுல இதை போட்டு குழப்பிக்காத என்றபடி எழுந்தாள் மீரா. கெட்ட வழியில் போகும் மனதை நல்ல வழியில் திருப்புவது சுலபமாக இருந்தால் எத்தனை பேர் திருந்தி இருப்பார்கள் இந்த உலகத்தில். சாயந்தரம் காலேஜில் இருந்து திரும்பி வந்து டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் கல்பனா. ஃபோன் மணி அடிக்க பக்கத்தில் யாரும் இல்லாததால் இவள் போய் எடுத்தாள். கல்பனா குட்டி, நான் அத்தை பேசுறேன். எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க எல்லாரும் சௌக்கியமா? ஏ பொண்ணே, ஓப்பனா தான் கேளேன், பிரகாஷ் எப்படி இருக்கான்னு என்றாள் ரேணுகா. நீ எப்ப மலேசியா மருமகளாகி இங்க வரப்போற? இவளுக்கு கொஞ்சம் கூட அந்த பேச்சு ரசிக்கவே இல்லை. தோ பாட்டி வந்துட்டா, அத்தை பேசுங்கோ என்ற பாட்டியிடம் ரிசீவரை கொடுத்து விட்டாள். 4 மாதம் முன்னால் அத்தை வந்திருந்த போது நடந்தது நினைவுக்கு வந்தது. பெரியவர்கள் எல்லோரும் ஏதோ கோவிலுக்கு போயிருந்தார்கள். பிரகாஷ் வேறு எங்கோ போயிருந்தான். கல்பனா, சாதனா 2 பேருக்கு மறுநாள் ஏதோ டெஸ்ட் இருந்ததால் அதற்கு படித்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் வருவதற்கு முன் பிரகாஷ் வீட்டுக்கு வந்து விட்டான். எனக்கு ஒரு கப் காஃபி கொடுக்க முடியுமா என்று கேட்டான். சாதாரணமாக சாதனா மகா சோம்பேறி. ஆனால் இன்று பிரகாஷ் கேட்டதும் நறுக்கென்று எழுந்து காஃபி போட உள்ளே போனாள். பின்னாலேயே பிரகாஷ் போனான். ஏதோ சாதனாவிடம் தணிந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தான். காஃபி போடும் நேரமாக இல்லாமல் சமைக்கிற நேரமே ஆன பின்புதான் இருவரும் வெளியே வந்தார்கள். காஃபியை சாப்பிட்டுவிட்டு அவன் மறுபடியும் வெளியே போய்விட்டான். ஏ சாதனா, எதுக்கு பிரகாஷுடன் அத்தனை நேரம் தனியா பேசிட்டு இருந்த? பாட்டி பார்த்தா திட்டுவா. என்னதான் அத்தான் என்றாலும் இதெல்லாம் பாட்டிக்கு பிடிக்காது என்றாள். ஏன் பொறாமையா இருக்கா உனக்கு என்று சிரித்தபடியே கேட்டாள் சாதனா. சிச்சி லூசு, எனக்கு என்னடி பொறாம? அனாவசியமா வம்பு எதுக்கு வீட்டிலன்னு சொன்னேன், அவ்வளவுதான் என்றாள் கல்பனா. அத்தா என்ன சொன்னார் தெரியுமா என்று கேட்டாள் சாதனா. அவன் உங்க 2 பேரையும் விட பெரியவன். அதனால அவர் இவர் வாங்கோ போங்கோன்னு மரியாதையாத்தான் பேசணும்னு பாட்டி முதல்லேயே பழக்கி இருந்தாள். என்னவாம் என்று அசிரத்தையாக கேட்டாள் கல்பனா. அத்தை தினம் ஒரு தரம் உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணுவதை பத்தி பேசுறாளாம். ஆனால் அவருக்கானால் என்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து தீவிரமான ஆசையாம். சொல்ல வேண்டியது தானே அத்தை கிட்ட என்றாள் கல்பனா. நேரம் நெருங்கி வரும்போது சொல்லிக் கொள்ளலாம்னு இருக்காராம். தவிர என் அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுண்டு சொல்லலாம்னு இருக்காராம். அடி சக்க, உன் அபிப்பிராயம் என்னவோ? நான் எனக்கு இது விஷயமா அபிப்பிராயம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் தோணலைன்னு தீர்மானமா சொல்லிட்டேன். கரெக்டா சொன்னேன். சர்வ நிச்சயமா இதெல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு வயசு ஆகல. ஏன் எனக்கே வயசாகல. முன்ன நாள் மாதிரி நாம் என்ன 10வது வரை படிச்சுட்டு படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு ஜம்மம் பண்ணிட்டு இருக்கமா என்ன? நன்னா படிச்சு டிகிரி வாங்கிட்டு வேலை ஏதாவது பார்த்துண்டு கொஞ்ச நாளாவது வீட்டுக்கு உபயோகமா இருக்கணும் என்றாள் கல்பனா. சரி கலா, நான் ஒன்று கேட்குறேன், மறைக்காம பதில் சொல்லணும் என்றாள் சாதனா. என்ன, பிரகாஷுக்கு உன் மேலதான் ஆசைன்னு சொன்னதுல எனக்கு வருத்தமானு தானே கேட்க போற?
சர்வ நிச்சயமா இல்ல. எனக்கும் அவருக்கும் 3 வயசு கூட வித்தியாசம் இல்ல. உனக்கும் அவருக்கும் தான் பொருத்தம். எனக்கு அதுல சந்தோஷம் தான் என்றாள் கல்பனா. அதற்குள் பெரியவர்கள் எல்லோரும் வந்து விடவே அதோடு அந்த பேச்சு நின்றது. பிரகாஷ் சாதனாவை விரும்புவது நிஜமாகவே கல்பனாவிற்கு நிம்மதியாகவே இருந்தது. அன்று விடியற்காலை இன்னும் பொழுது கூட சரியாக விடியவில்லை. போன் அலறியது. வித்யா அப்போதுதான் எழுந்திருந்தவள் அவசரமாக போனை எடுத்தாள். மேடம், என் பெயர் பேபி என்று எதிர்முனையில் குரல் கேட்டதுமே ராங் நம்பர் என்ற போனை வைக்க போனாள். மேடம் மேடம், போனை வச்சிடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் என்றாள். நீ யாருமா, என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டாள் வித்யா. நான் உங்க பொண்ணு கல்யாணியோட சிநேகிதி மீரா இருக்குல்ல, அவங்க வீட்டில் வேலை செய்கிறம்மா. என்னாச்சு, இன்னும் விடிய கூட இல்லை, அதுக்குள்ள என்ன ஃபோன், வச்சு விட்றேன் என்றாள் வித்யா. அம்மா, ஃபோனை வச்சுடாதீங்க, விடியறக்கு முன்னையே ஃபோன் பண்ணுறம்மா, ரொம்ப வருத்தமான விஷயம்மா. இவங்க வீட்டில் இன்னைக்கு விடியாமையே போயிடுச்சுமா. ஏய், என்ன சொல்ற நீ, புரியும்படியா சொல்லு. ஆமாம்மா, மீரா பொண்ணோட அம்மா அனுராதா அம்மா போயிட்டாங்கம்மா. போயிட்டாங்களா? என்ன சொல்ற? எப்போ? என்று பதறினாள் வித்யா. இன்னைக்கு காலையில 3 மணிக்குமா. அம்மா, உங்களால ஒரு உபகாரம் ஆகணுமா. சார் கேட்டுக்க சொன்னார். அவர் ராத்திரி அம்மா உடம்பு சரியில்லைன்னதும் அவசர அவசரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காருமா. ஒன்றும் பண்ண முடியல. அவரும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அவருக்கு வைத்தியம் பண்ணி நினைவு வந்ததும் ஃபோன் பண்ணாரு. சமாச்சாரம் கேட்டதும் அனுமாவோட அம்மா மீரா 2 பேரும் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்கம்மா. மீராவுக்கு நெருக்கம் உங்க பொண்ணு மட்டும்தான். அதுதான் கல்யாணி பாப்பா அப்பா கிட்ட பாப்பாவையும் அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு உடனே இங்க வர சொல்லி தான் கேட்டுக்கிட்டதா சொல்லுன்னு ஐயா சொன்னாருமா. தயவு பண்ணி வாங்கம்மா, புண்ணியமா போவோம். அனுமாவை ஆஸ்பத்திரியிலிருந்து எடுத்துட்டு வர கொஞ்ச நேரம் பிடிக்குமா அம்மா. நீ உடனே பாப்பாவை கூட்டிக்கிட்டு வாங்கம்மா என்று சொல்லி விட்டு போனை வைத்து விட்டாள். போன் அடித்ததுமே எல்லோரும் எழுந்து வந்து வித்யாவை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். சாதனாதான் இன்னும் எழுந்து வரவில்லை. எல்லோரும் பதறிப்போய் என்ன ஆச்சு என்று விசாரிக்க வித்யா பேபி சொன்ன மொத்த விவரமும் சொன்னாள். சொல்லும் போதே இவள் கண் கலங்க கல்பனா அழுதே விட்டாள். முந்தா நாள் தானே அவங்க 2 பேரையும் கோவில்ல பார்த்தோம் என்றார் மூர்த்தி. ராத்திரி வரைக்கும் ஒண்ணுமில்ல போல இருக்கு, அங்க போனாதான் விவரம் தெரியும் என்றாள் வித்யா. விவரங்களை தெரிந்து கொண்ட பிச்சம்மா, அது என்ன அவா நமக்கு உறவா குலமா, நாம எதுக்கு ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொல்றது, அதுவும் ஒரு அறியா பொண்ணையும் வர சொல்றது, கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றாள். என்னம்மா நீ, ரொம்ப தீராத நிலைமையானதுனால அந்த கிழவிக்கும் பொண்ணுக்கும் துணை வேணும்னு தானே கூப்பிடுறா, ஒரு உபகாரம் தானே, ஒன்றும் தப்பில்ல, கிளம்பு வித்யா என்றார் மூர்த்தி. நீங்க வேணா போங்கோ, கல்பனாவை கூட்டிட்டு போக வேண்டாம் என்றாள் பிச்சம்மா. அவளைத்தான் முக்கியமா கூட்டிட்டு போகணும், அவ 2 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம பாடி தான் இன்னும் வரலையாமே. ஏமா கல்பனா, நீ வரையாமா, இல்ல பயந்து பேனா வேண்டாம் என்றார் மூர்த்தி. எனக்கு வந்தே ஆகணும்பா, போன வாரம் கூட போய் அந்த ஆன்டி கையால 3 வேளை சாப்பிட்டுட்டு வந்திருக்க. எத்தனை ஆசையா இருப்பா தெரியுமா என்றாள் கல்பனா. சினிமாவில் தான் இதெல்லாம் நிறைய காண்பிக்கிறானே, பார்க்கத்தானே செய்கிறோம். பரவாயில்லம்மா, கவலைப்படாதீங்கோ என்றாள் வித்யா. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இத்தனை தீவிரமா இருக்கச்ச நான் சொல்லி எடுபட போறதா என்ன என்று சொல்லியபடி பாட்டி உள்ளே போய்விட்டாள். இவர்கள் பல் தேய்த்து புறப்படும் முன் கொஞ்சம் பாலை காய்ச்சி போன்விட்டா போட்டு கொடுத்தாள். சாப்பிட்டு விட்டு அவசரமாக கிளம்பினார்கள். ஏற்கனவே 2-3 தரம் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்ததால் வீடு தெரிந்திருந்தது. நல்ல மனுஷி, பாவம் என்றாள் வித்யா. பாவம், மீராவை சொல்லு என்றார் ராமமூர்த்தி. பார்த்தாவும் பெரிய ஆர்மி ஆபீசராக இருப்பதற்கு கொஞ்சம் கூட கர்வம் கிடையாது. எங்க பார்த்தாலும் அன்பாக பேசுவார். எவ்வளவு பெரிய இழப்பு அவருக்கு. மீராவின் வீட்டுக்கு போய் கதவை தொட்டதும் திறந்து கொண்டது. தயங்கி தயங்கி மூவரும் உள்ளே நுழைந்தார்கள். வெறித்த பார்வையுடன் சோஃபாவில் புஷ்பா, கீழே அதே வெறித்த பார்வையுடன் மீரா, சுவற்றில் சாய்ந்து கொண்டு பேபி. மீரா பக்கத்தில் போய் உட்கார்ந்த கல்பனா, என்ன மீரா, என்ன ஆச்சு என்று அவளை தொட்டு கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாளே தவிர வேறு ஒரு சலனத்தையும் காணோம். புஷ்பா மட்டும் வித்யா அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்ததும் அவளை கட்டிக்கொண்டு பெரிதாக அழ ஆரம்பித்தாள். மீரா, மீரா
என்று உலுக்கினாள் கல்பனா. அவளுடைய வெறித்த பார்வையில் இருந்த மாற்றமே இல்லை. என்ன தோன்றியதோ என்னவோ, திடீரென்று கல்பனா மீராவின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தாள். அந்த அறையின் வேகத்தில் முழித்து கொண்ட மீரா தன் பக்கத்தில் கல்பனா இருப்பதை பார்த்ததும் அவளை அப்படியே கட்டிக்கொண்டு ஹோவென்று கதற ஆரம்பித்தாள். கல்யாணி, எங்க அம்மா போயிட்டாங்க கல்யாணி, எனக்கு அம்மா இல்ல என்று அழுதவள், நோ நோ, நான் இதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். கல்யாணி, நான் என்ன தப்பு பண்ண? இப்படி எங்க அம்மா என்னை திடீர்னு விட்டுட்டு போக என்றாள். இன்னும் என்னென்னவோ சொல்லி அழுதாள். வித்யா அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்ததும், ஆன்ட்டி, இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று அவள் மடியில் விழுந்து அழுதாள். கல்பனாவுக்கு சகிக்கவில்லை. அவள் அப்பாவிடம் போய் உட்கார்ந்து கொண்டாள். அப்பா, நான் ஏன் மீராவை அடிச்சேன்னு எனக்கு தெரியலப்பா, தப்பு பண்ணிட்டேனாப்பா என்று கேட்டாள். தப்பில்லம்மா, அழலைன்னா அப்படியே பிரம்மை பிடிச்சா போல மூளை நின்று விட சான்ஸ் இருக்குமா. நீ பண்ணதான் கரெக்ட். இப்ப பார், மீரா தன் நினைவுக்கு வந்துட்டா, அழட்டும் பாவம் என்றார் மூர்த்தி. கல்பனா மறுபடியும் போய் மீரா பக்கத்தில் போய் அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். 15 நிமிடம் போல் ஆனதும் பேபியிடம் போய் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அனுராதா தினம் போலத்தான் ராத்திரி சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் நடந்துவிட்டு வந்து 10 மணி சுமாருக்கு படுத்து கொண்டாளாம். 2 மணி சுமாருக்கு பேபியை பின்பக்க வராண்டாவில் அவள் ரூமிற்கு வெளியே இருக்கிற லைட்டை போட்டு கூப்பிட்டிருக்கிறார் பார்த்தா. பேபி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலிக்கிறதாம், நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், வீட்டை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு போனாராம். அனுமாவும் வராங்களா என்று கேட்டதும் தான் அனுவிற்குத்தான் உடம்பு சரியில்லை, பெரியம்மாவையும் மீராவையும் எழுப்பல, வெறும் நெஞ்சரிச்சல் மாதிரி தான் தெரியுது, நீ வந்து கதவு தாள் போட்டுக்கோ என்றவர். ஐயோ, காரை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கனே, சரி பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் நாயர் கிட்ட அவர் காரை கேட்டு வாங்கிக்கிறேன் என்றாராம். காரை கொடுத்து உதவிய நாயர், பார்த்தா சார், நீங்களும் மேடமும் பின்னாடி உட்கார்ந்துக்கங்க, நான் டிரைவ் செய்கிறேன் என்று கிளம்பி போனார்களாம். அங்கு போய் சேரும் போதே பல்ஸ் இறங்கி தலை தொங்கி போய்விட்டதாம். ஆஸ்பத்திரியில் நேரடியாக நெஞ்சில் ஊசி போட்டு ஆக்சிஜன் வைத்து கரண்ட் வைத்து என்று எல்லா முயற்சிகளும் பண்ணி இருக்கிறார்கள். ஒன்றும் பயனில்லை. மாசிவ் ஹார்ட் அட்டாக் என்று அறிவித்து விட்டார்கள். கேட்டதும் பார்த்தா அப்படியே மயங்கி சரிந்து விட்டாராம். எத்தனை பெரிய ஆர்மி ஆபீசராக இருந்தால்தான் என்ன, தனக்கென்று இத்தனை பெரும் துக்கம் வரும்போது தாங்குவது கஷ்டம்தானே. இப்போது அவரால் தான் திரும்பி வர தாமதமாம். போகும்போது அணுவாக போனவள் இப்போது இல்லை. போகும்போது பக்கத்து வீட்டு காரில் போனவர்கள் இப்போது ஆம்புலன்ஸுக்காக காத்திருந்தார்கள். இப்போது கொஞ்ச நேரமாக தேவலையாம் பார்த்தாவிற்கு. முதலில் அவர் கல்யாணி அவள் அப்பா அம்மாவை வரவழைத்து துணைக்கு வைத்துக்கொள் என்றாராம். எல்லாம் போனில் பக்கத்து வீட்டு நாயர் சொன்ன விவரங்கள். அவர் மனைவியும் தூக்க மாத்திரை போட்டு கொண்டு தூங்குபவளாம். அதனால் அவளை எழுப்பாமல் கதவை வெளியே தாழிட்டு கொண்டு போனாராம். இனி அவர் வந்து கதவை திறந்தால்தான் அவளும் வெளியே வர முடியுமாம். அடுத்து பேபி வித்யாவிடம், அம்மா, நான் என் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா, நீங்க இவங்களை பல் தேய்ச்சி முகம் கழுவிக்க சொல்லுங்க, நான் டீ போட்டு கொடுக்கறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனவள் 5 நிமிடத்தில் திரும்பி வந்தாள். பேபி, முதல்ல இவங்க 2 பேருக்கும் டீ போட்டு கொடு, அப்புறம் ஃப்ளாஸ்க் இருக்கா பேபி என்று வித்யா கேட்க, 2 இருக்குமா என்று அவள் பதில் அளித்தாள். 2லையும் ஃபுல்லாக டீ போட்டு வச்சுடுமா, ஆஸ்பத்திரியிலிருந்து அவங்க வந்துட்டா அப்புறம் போடக்கூடாதுமா என்றாள். அடுத்த அரை மணியில் நாயர் போன் செய்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று செய்தி சொன்னார். படபடக்கும் இதயத்தோடு இவர்கள் காத்திருக்க வாசலில் ஆம்புலன்ஸ் வண்டி வந்து நின்றது. வேனில் வந்த வேலையாட்கள் ஸ்ட்ரெச்சரை உள்ளே கொண்டு வைத்தார்கள். வித்யா அவசரமாக பேபியை கேட்டு ஒரு விளக்கேற்றி வைத்தாள். செய்ய வேண்டியதை செய்தாலே ஒழிய கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டுதான் இருந்தன. புஷ்பாவும் மீராவும் அணுவின் மீது விழுந்து கதறி அழுததற்கு ஒரு அளவே இல்லை. பார்த்தாவோ முகத்தை நிமிர்த்தவே இல்லை, குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து எல்லோருக்கும் சொல்ல வேண்டாமா என்று ராமமூர்த்தி கேட்டார். டில்லியிலே இருக்கும் அனுவோட அக்காவுக்கு சொல்லியாச்சு, வந்துகிட்டே இருக்காங்க. பாவம், நியூஸ் கேட்டு அவங்க வேற மயங்கி விழுந்துட்டாங்களாம். ஒரு வாரம் அவங்கள தேத்தி அவங்க கணவர் பிள்ளை 2 பேருமா கூட்டிக்கிட்டு வராங்க. இங்க வில்லிவாக்கத்துல பார்த்தாவோட சித்தப்பா பிள்ளை இருக்கா, இன்னும் சில உறவுக்காரங்க இருக்காங்க. எல்லாருக்கும் இனிமேதான் ஃபோன் பண்ணணும்.
என்ற மூர்த்தியிடம் சொல்லிவிட்டு, பார்த்தா சார் கொஞ்சம் சுதாரிச்சுக்கங்க, எல்லாருக்கும் சொல்லணும் என்றார் கிருஷ்ணன் நாயர். ஆமாம் பார்த்தா சார், நீங்க இப்படி உடைஞ்சு போகக்கூடாது, கொஞ்சம் எழுந்திருங்க சார் என்று ராமமூர்த்தியும் சொன்னார். அதற்குள் மீராவும் அவர் பக்கம் வர, பார்த்தா அவளை கட்டிக்கொண்டு, இப்படி நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாளே உங்க அம்மா என்று கதறினார். யார் அழுது என்ன பையன்? விதியின் கரம் மிக வலியது. அதற்கு பாசமாவது பந்தமாவது? சற்று நேரம் சென்ற பின் பார்த்தாவே ஒரு டைரியை கொண்டு வந்து ராமமூர்த்தியிடம் கொடுத்தார். இதில் உறவுக்காரங்க மொத்த பேர் ஃபோன் நம்பரும் இருக்கு சார், நீங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ப்ளீஸ் என்று கேட்டுக்கொண்டார். இன்னி பேப்பர்ல நியூஸ் கொடுக்க கூட நேரம் ஆயிடுத்தே என்றார். அதற்குள் அங்கு வந்திருந்த இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர், நான் பெசன் நகர் டைம்ஸ்ல போட சொல்லிட்டேன் சார் என்றார் கிருஷ்ணன் நாயர். நெருங்கின சிநேகிதர்களுக்கும் சொல்லிடுறேன் என்றார். அடுத்த அரை மணிக்குள் புஷ்பாவின் தங்கை பெண், அவள் கணவர் 2 குழந்தைகளுடன் வந்துவிட்டாள். ஒரு பாட்டம் அழுது முடித்த அவளை தனியே கூட்டி போய், நாங்க காலை 5 மணிக்கே வந்துட்டோம், இவர் ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கணும், மாமியாருக்கும் நான் போய்தான் சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் என்றாள். உடனே அவள், நீங்க சொல்றது புரியறது ஆன்ட்டி, நீங்க கிளம்புங்கோ, இன்னும் கொஞ்ச நாழியில எல்லா உறவுக்காரங்களும் வந்துடுவாங்க, என் தம்பி பொண்ணை கூட்டிண்டு வர சொல்றேன், அவ மீராவோட இருப்பா, பாவம் உங்க பொண்ணும் சின்னவதான, திகில் அடிச்சு உட்கார்ந்துருக்கா, நீங்க கிளம்புங்கோ, நாங்க எல்லாருமா ஆக வேண்டியதை பார்த்துக்கிறோம் என்றாள். கல்பனாவை கூப்பிட்டாள். அவள் வருகிற மாதிரியே தெரியவில்லை. பிறகு புஷ்பாவே, நீ வீட்டுக்கு கிளம்புமா என்றதும் தான் மீராவை ஒரு முறை கட்டி தழுவிக்கொண்டு புஷ்பாவை பார்த்து கை கூப்பிவிட்டு புறப்பட்டாள் கல்பனா. ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி, சமயத்துல வந்து பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க என்று கை கூப்பியபடி பார்த்தா சொல்ல, இந்த நேரத்துல இது என்ன ஃபார்மாலிட்டி, நடந்தது நடப்பது நடக்க போவது எல்லாம் அந்த நாராயணன் செயல், நம்ம கையில எதுவும் இல்லை, இனிமே தான் நீங்க தைரியமா இருக்கணும் என்று அவரை தட்டி கொடுத்து விட்டு புறப்பட்டார் ராமமூர்த்தி. வீட்டுக்கு பின்பக்கமாக வந்து மூவரும் குளித்துவிட்டு உள்ளே வந்தனர். பிச்சம்மா சுட சுட பொங்கலும் கொத்தும் பண்ணியிருந்தாள். வேண்டாம் வேண்டாம் என்றவர்களை வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள். விவரமெல்லாம் கேட்டறிந்து கொண்ட பிச்சம்மா, பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் யாராவது துணைக்கு உடன் போக மாட்டார்களா என்று கேட்டாள். ஏன், பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் நாயர் தான் உடனே உதவிக்கு ஓடி வந்தார். அவர் மனைவியும் ஹை பிபி பேஷண்ட், அதனால் அவளை தூக்கத்தில் இருந்து தொந்தரவு பண்ணாம இவர் கதவை வெளியே பூட்டிண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். அதனால அவளால வெளியே வர முடியல. அதுவும் இல்லாம அவளுக்கு மலையாளம் தவிர வேறு பாஷையும் தெரியாதாம் என்று சொன்னாள் வித்யா. பாட்டி சாப்பிட்டு விட்டு ஒரு பக்கம் உட்கார்ந்ததும் பக்கத்தில் வந்த கல்பனா பாட்டியின் மடியில் தலை வைத்து அப்படியே படுத்து கொண்டாள். பாட்டி கண்டிப்பான மனுஷிதான், ஆனால் பேத்திகள் மேல் அவளுக்கு கொள்ளை பிரியம். கல்பனாவின் தலையை கோதிவிட்டு, மனசை தேத்திக்கோமா, எல்லாம் விதி, நம்ம கையில எதுவும் இல்லை, எல்லாம் அவன் செயல் என்றாள். அனுராதா ஆன்ட்டி, கண் முன்னாலேயே நிக்கிறா பாட்டி, எவ்வளவு நல்ல மனுஷி, எப்பவும் சிரிச்சுண்டே தான் இருப்பா, அவளுக்கா இந்த கதி, ஏன் பாட்டி கடவுள் இவ்வளவு கருணை இல்லாம இருக்கார் என்று சொல்லி தேம்பினாள். அப்படி சொல்லக்கூடாதுமா, அவளுக்கு இந்த சின்ன வயசுலேயே சுமங்கலியா போகணும்னு இருந்திருக்கு, இது ஈடு செய்ய முடியாத இழப்பு தான், ஆனா யாராருக்கு என்ன கொடுப்பினையோ அதுதான் நடக்கும், இதுக்கு கடவுள் என்ன செய்வார் என்று சொல்லி அவளை தேற்றினாள். ஆனாலும் இது ரொம்பவே கொடுமைதான் பாட்டி, மீராவுக்கு எல்லாமே அவ அம்மாதான், இனிமே அவ என்ன பண்ணுவா பாவம் என்று சொல்லி பாட்டியின் மடியிலேயே தூங்கி போய்விட்டாள். மொத்தத்தில் கொஞ்ச நாள் கல்பனாவும் வேறு எதிலுமே புத்தி செல்லாமல் ரொம்ப தவித்து போனாள். தினம் ஒரு முறை மீராவுடன் பேசுவாள். நல்ல காலமாக அந்த மாதத்தில் பரீட்சை ஏதும் இல்லாததால் பிழைத்தாள். நாட்கள் ஓடின. அனுராதாவின் திடீர் மரணம், மீரா அதற்கு முன் வாரம் சொன்ன நிகழ்ச்சி எல்லாமே கல்பனாவின் மனதை மிகவும் பாதித்திருந்ததால் இப்போதெல்லாம் ரவியின் ஞாபகம் அறவே இல்லை அவளுக்கு. அவனும் என்னவோ கண்ணில் படவே இல்லை. அம்மா கூப்பிடும் போதெல்லாம் உட்கார்ந்து அவளும் சாதனாவும் சமர்த்தாக பாட்டு கற்றுக்கொண்டனர். பாட்டி ஒரு நாள் தான் போய் மீனாவை பார்க்கணும் என்று சொல்ல மூர்த்தியும் கல்பனாவுமாக கூட்டி போனார்கள். ஆயிற்று. அந்த வருடை பரீட்சை எல்லாம் முடிந்து ரிசல்ட்டும் வந்துவிட்டது.
கல்பனா, சாதனாவும் சரி, மீராவும் சரி நல்ல மார்க்குகள் எடுத்திருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் மீரா வீட்டுக்கு வந்தாள். தன் அப்பாவுக்கு மும்பைக்கு போஸ்டிங் வந்து விட்டதாக சொன்னாள். இதனால் அவள் அப்பாவுக்கு சந்தோஷம்தானாம். அணுவின் நினைவுகளோடு சென்னையில் இருக்க பிடிக்கவில்லையாம். கல்பனாவிற்குத்தான் ரொம்பவும் வருத்தம். ஏன் மீரா, +2வை எங்க படிப்ப என்ற கவலையோடு கேட்ட கல்பனாவிடம், கரஸ்பாண்டன்ஸ்லேயே தான் பண்ணணும். பரீட்சை எழுத மட்டும் சென்னைக்கு வந்தால் போதும் என்கிறார் அப்பா. வேறு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அழுதாள் மீரா. உன்னை விட்டு பிரிஞ்சு எப்படிடி இருப்பேன் என்று கண் கலங்கினாள் கல்பனா. நாம தினமும் பார்த்து கொள்ள முடியாதே தவிர வாரம் ஒரு தடவையாவது நான் உன்னோடு போனில் பேசுகிறேன். அதுதான் பரீட்சை எழுத இங்கு வரப்போகிறேனே, அப்போது பார்த்து கொள்ளலாம் என்றாள் அமைதியாக மீரா. ஆம், அவள் அழுது அழுது பக்குவப்பட்டு விட்டாள். அமைதியாக ஆகிவிட்டாள். இனிமேல் பாட்டி அப்பா 2 பேரையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு தன்னுடையதுதான் என்ற திடம் அவளுக்கு வந்திருந்தது. சாதனா கேட்ட குரூப் வேறு காலேஜில் தான் கிடைத்தது என்பதால் இந்த வருடமும் அவர்கள் இருவரும் தனித்தனியே தான் போய் வர வேண்டியதாகிவிட்டது. இதற்குள் மீராவும் மும்பை சென்று விட்டாள். நாட்கள் நகர ஆரம்பித்தன. திடீரென்று ஒரு நாள் ரவி திரும்ப இவள் கண்ணில் பட்டான். ஹலோ, குட் மார்னிங், சௌக்கியமா என்றான் புன்னகையோடு. ஹலோ, குட் மார்னிங், நீங்க எப்படி இருக்கீங்க? கல்பனா விசாரித்து கொண்டே நடந்து தன் முன்னால் சென்று கொண்டிருந்த சிநேகிதிகளுடன் சேர்ந்து கொண்டாள். இப்படியே 4 நாட்கள் அவன் என்ன முயற்சித்தும் அவள் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அவனை தவிர்த்து விட்டாள். அவனாலும் பொது இடங்களில் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்படி ஒரு 10 நாட்கள் செல்ல, ஒரு நாள் ஜனசந்தடி ஒரு தனி இடத்தில் அவனிடம் வசமாக தனித்து அகப்பட்டு கொண்டாள். இத பார் கல்பனா, இன்னைக்கு என்னோட நின்னு நீ மட்டும் பேசாம போனா நான் இப்போ இந்த கத்தியால என் மணிக்கட்டுல கீறிக்கிட்டு ரத்தம் சிந்துவேன். என்னை காப்பாத்த கூட்டம் கூட்டிடும். அவங்க கிட்ட இதுக்கு காரணம் நீதான்னு சொல்லுவேன் என்றான் ரவி. சொன்னபடி செய்து விடுவான் என்று தோன்றியது கல்பனாவிற்கு. தவிர இவளுக்கே கைகளை விரித்தபடி அவளை மறித்து அவன் நின்றபோது அவனுடைய ஆஃப்டர் ஷேவ் லோஷன் மணமும் தோற்றமும் திரும்ப இவள் மனதில் ஒருவித சலனத்தை ஏற்படுத்தியதும் உண்மை. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டாள், இதயம் படபடக்க. நீ, உன் காதல், அது தவிர எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் என்றான். சாரி, இதெல்லாம் வேண்டாம். நான் இப்போது தீவிரமாக படிக்கிறேன். என் மனதில் படிப்பை தவிர வேறு எதற்கும் இடம் இல்லை. அவளை பார்த்து குறும்பாக சிரித்தான். வேறு எவருக்கும் இடம் இல்லாதவரை சரி என்றான். நான் அந்த மாதிரி பெண் இல்ல என்றாள் கல்பனா. என்னை மட்டுமே மனதில் வைத்திருக்கும் பெண் சரிதானே? அதுதான் இல்லை என்கிறேனே. பொய் சொன்னால் போஜனம் மட்டுமில்ல, இன்னும் எதுவும் கூட கிடைக்காது. இது கூட என்றவன் தன் விரலில் ஒரு முத்தத்தை பதித்து அதை அவள் வாயில் வைத்தான். இது என்ன அநியாயம்? யாரும் கேட்பார் இல்லை என்று நினைப்பா? இப்ப நான் கத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? கத்தேன். ஏமேல் உனக்கு காதல் இல்லேனா நன்றாக கத்தி ஊரை கூட்டு. உனக்காக, உன் காதலுக்காக அடி வாங்கிக் கொள்கிறேன். நான் உங்களை காதலிப்பதாக எப்போதாவது சொன்னேனா? வாயால் சொன்னால் தானா? கண்ணால் சொன்னதில்லையா என்ன? அது சரி, என் கண்ணம்மாவுக்கு அப்படி என்ன என் மேல் கோபம்? 3-4 மாதமாக சொல்லாமல் காணாமல் போய்விட்டேன் என்றா? சாரி டியர், நான் ஒரு ட்ரெயினிங்கிற்காக மும்பை போயிருந்தேன். இப்போ எனக்கு ப்ரமோஷனும் வந்திருக்கு தெரியுமா? எனக்கு எதற்கு இந்த நியூஸ் எல்லாம்? அவன் அவள் கேள்வியை லட்சியமே செய்யவில்லை. நான் மும்பை போறதுக்கு முன்னால உன்கிட்ட சொல்லணும்னு எத்தனையோ முயற்சி செய்தேன். நான் உனக்கு லெட்டர் எழுதலாம்னா அது யார் கையிலையாவது கிடைச்சு உனக்கு பிரச்சனை ஆயிடுமேன்னு தான் நான் அப்படி பண்ணல. வந்து சொன்னா நீ புரிஞ்சுப்பேங்கிற எண்ணம் தான் என்றான். நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? நீ என் உயிருங்கிறதை, நீ இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைங்கிறதை, உனக்கும் என் மேல் பரிபூரணமான காதல் இருக்குங்கிறதை, இப்படி எல்லாத்தையும் தான் என்றவன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாம் நாளை சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு தன் புல்லட்டில் ஏறி பறந்தான். கல்பனா திகைத்து போய் நின்றாள். அவளுக்கு ஒரே குழப்பம். தனக்கு அவன் மேல் காதலா இல்லையா? படிப்பிலே அக்கறை செலுத்தும் போது இது என்ன அனாவசியமான தடங்கல்? பேசாமல் அப்பாவிடம் சொல்லிவிடலாமா? சரி, அப்படி சொன்னால் என்ன ஆகும்? பாவம், அவன் மேல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட தயங்க மாட்டார் அப்பா.
பாவம் என்ன? அவன் மேல் நான் ஏன் பரிதாபப்பட வேண்டும்? 4 நாட்கள் சிரித்து பேசியதனாலா? ஏன் பேசினோம்? எனக்கு அவனை பிடித்திருக்கிறதா? இல்லையென்றால் அவன் சொன்னான் என்பதற்காக ஹரிப்பிரியா வீட்டிற்கு ஏன் போனோம்? அங்குதான் நமக்கு ஒரு வேலையும் இல்லையே. ஒரு வேளை பிடித்திருக்கிறதோ? ஒரு மாதிரி குழப்பமான நிலையிலேயே அன்றைய பொழுதை கழித்தாள். ஏண்டி எப்படியோ இருக்க? என்று பாட்டி கூட கேட்டாள். ஒண்ணுமில்ல பாட்டி என்று சொல்லி கலகலப்பாக இருக்க பிரயத்தனித்தாள். மறுநாள் இவள் காலேஜுக்கு போகும்போது பஸ் ஸ்டாப்பில் இவளுக்காக காத்திருந்தான் ரவி.